ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறுறது அப்படின்றத பற்றி பேசியிருப்பேன் முன்னாடி ஒரு வீடியோ. ஸோ இதை உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஐசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், ஓகேங்களா. சிஐசிடினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் டெலிவரி இஸ் a software development practice that automate the process of integrate the code changes, testing, deployment, application, needing faster to more reliable software release. நான் சொன்னதை அவங்க அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிஐசிடி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ சிஐசிடி தான் சிஐசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், அதாவது பிளானு, கோடு, பில்டு, கண்டினியூஸ் டெஸ்டிங்கு, ரிலீஸு, டெப்ளாயி, ஆப்ரேட், மானிட்டர். ஸோ இது அந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. ஸோ அதாவது பிளானுன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட இன்னொரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள், இன்னும் தெளிவாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பிளான் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் ஃபியூச்சர் ஃபார் ரோட் மேப்பு. ஸோ ஒரு மேனேஜரோ இல்லை அது கீழே ஒரு 5 இன்ஜினியர் சேர்றாங்க அப்படின்னா அவங்களோட என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான பிளானு. அப்புறம் கோடு, இன்ஜினியர் வந்து கோடை ரைட் பண்ணுவார். C++ இல்லை ஜாவா, நோடு, பைத்தான் இதில் ரைட் பண்ணுவார். அதை பில்டு பண்ணுவாங்க. கம்பைல் கோடு இன்ட்டு ரன்னபிள் இன்ஸ்டன்ஸு. அப்புறம் டெஸ்ட்டுக்கு போவோம். டெஸ்ட் முடிச்சுட்டு ரிலீஸு, டெப்ளாயி, ஆப்ரேட்டு, மானிட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனோட ப்ராசஸ்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேசியிருந்த மாதிரி ஒரு RHEL OSல ஜெங்கின்ஸையும் கிட்டாப் ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு. ஸோ இதே சேமில் உங்களுக்கு இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிளானு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை எதுலேயோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத பிளானை ரெடி பண்ணி வச்சுட்டு கோடை டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கோடு வந்து உங்கள் லேப்டாப்பில் அடித்து கிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜீராலேயோ இதுலேயோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பில்டு, டெஸ்ட்டு, ரிலீஸு, டெப்ளாயி, ஆப்ரேட்டு, மானிட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டு டூல் பேஸ்டு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் இது எப்படி மேப் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு நாளே சொன்ன மாதிரி RHEL OS இன் AWS க்ளவுடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் டாப் ஆஃப் இன்ஸ்டால் ஜெங்கின்ஸ் என்ன பண்ண போகுது, கிட்டாப் வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு AWS கன்சோலை ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து EC2 டேஷ்போர்ட் அப்படின்னு நேவிகேட் EC2 டேஷ்போர்டில் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது RHEL OSஓ இல்லை விண்டோஸ் சர்வர் OSஓ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் ஜெங்கின் சர்வர் அப்படின்னு வைக்கிறேன். அதில் வந்து RHEL OSஓ இல்லை அமேசான் கொடுக்குற OS எதுவும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணிவிட்டு SSH போர்ட்டு ரிமோட் ஆக்சஸ்க்கு, HTTP வெப்சைட் அதாவது GL யூஸ் பண்ணால் இந்த போர்ட் 2 ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, ஜெங்கின்ஸுக்கு வந்து 8080 அப்படின்றது கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் கீ பேர் SSH ஆக்சஸ் லான்ச்சு இதெல்லாம் வந்து AWS எடு பண்ணிட்டோன்னா அடுத்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிரும். இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து EC2 கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த கமெண்ட் இருக்குது. நீங்கள் RHEL OSக்குள்ளே போயிட்டு இந்த கமெண்ட் டைப் பண்ணணும். அப்புறம் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, RHEL OSல ஜெங்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கு sudo m அப்டேட்டு, அதுக்கு ஜாவா பேக்கேஜ் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கமெண்ட் போடணும். அப்புறம் வெரிஃபை ஜாவா இருக்கா இல்லையா, இருந்தால் தான் வந்து ஜெங்கின்ஸ் சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ ஜாவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் ஜெங்கின்ஸ் ரெப்பாசிட்ரி, அதுக்கு wget இந்த ஜெங்கின்ஸ் ரெப்பாசிட்ரி இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். ரெப்பாசிட்ரி ஆகிடும். அப்புறம் ஜெங்கின்ஸை இந்த RHEL OSல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஜெங்கின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். RHEL OSக்குள்ளே இந்த ஜெங்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாமே கமெண்டில் தான் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் ஃபயர்வால் போர்ட்டு அலோவ் பண்ணணும். அப்புறம் ஒரு அட்மின் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அட்மின் பாஸ்வேர்டு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஜெங்கின்ஸுக்கு அட்மின் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து RHEL OSக்குள்ளே ஜெங்கின் டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு GA வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி SSH GA அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துட்டு அட்மின் யூஸர் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ண முடியும். இப்போ வந்து RHEL OSக்குள்ளே ஜெங்கின் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெங்கினையும் கிட்டாப்பையும் எப்படி இன்டெகிரேஷன் பண்ணுறது. ஸோ கிட்டாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஜினியர் நீங்கள் வந்து ஒரு கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே கிட்டாப்பில் ஸ்டோரேஜ் ஆகும். கிட்டாப்பில் ஸ்டோரேஜ் ஆகும்போது இந்த கிட்டாப்பையும் ஜெங்கின்ஸையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா
நீங்கள் என்னென்ன கோட் அடிக்கிறீங்களோ அதெல்லாம் GitHubல ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகி கண்டினியூஸ் இன்டகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் நடந்து ஜெங்கின்ஸ் மூலயமா அது ஆட்டோ ப்ராசஸாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இந்த மொபைல் வந்து ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். ஒயர்லெஸ் கனெக்ட் ஆகிட்டு இப்போ யாராவது எனக்கு கால் பண்ணுறாங்க, ஒயர்லெஸ் காலிங் இல்லை ஒய்ஃபை காலிங் அப்படின்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து எனக்கு கால் வரும், கரெக்டுங்களா? ஆனால் இந்த ப்ராசஸை வைக்கணும் அப்படின்ற ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ப்ராசஸ் உடனே ஒரு மேனேஜருக்கு போகணும், இல்லை உடனே அங்கே உள்ள நர்ஸுக்கு போகணும் அப்படின்ற ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த ஜங்கின்ஸ் அப்படின்றது நடக்கும். அது ஆட்டோ ப்ராசஸ். அதாவது ஒரு மூவ் ஆகிட்டார் அப்படின்னாவே இந்த ப்ராசஸ் உடனே அந்த நர்ஸோட ஹெட்டுக்கு கால் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜங்கின்ஸ் வந்து அந்த இடத்துல தான் வேலை செய்யும். ஜங்கின்றது ஆட்டோமேஷன் ப்ராசஸ். நம்ம மேனுவலாக இது பண்ணலாம், லைட்டாக மூவ் பண்ணார் அப்படின்னா அது நடக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஜெங்கின்ஸையும் கிட்டாப்பையும் எப்படி மேட்ச் பண்ணுறது? நம்ம ஆரச்சல் வயசில் ஜெங்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கிட்டாப் வந்து ஒரு இன்ஜினியர் கூட ரைட் பண்ணுறாரு. அதில் சிஐசிடி நடந்து இந்த ஜெங்கின்ஸோட எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் கிட்டு ஆன் ஆர்ஹெச்எல். ஸோ ஆர்ஹெச்எல் வாய்ஸ்க்குள்ளே கிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், கிட்டு வெர்ஷன் பார்க்கணும். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜெங்கின்ஸ் ஆல்ரெடி நமக்கு அந்த பேஜ் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து அதில் மேனேஜ் பண்ணணும், அந்த ப்ளக்கின் ஆட் பண்ணணும். ஜெங்கின்ஸ்குள்ளே எஸ்எஸ்ஹெச் கீ கிட்டாப்பில் இது பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும், பப்ளிக் கீ. அதுக்கப்புறம் கிட்டாப் ரெபாசிட்டரி செட்டிங் அப்ளை கீஸ் கொடுத்தோன்னா கிட்டாப்பும் இது ரெடி ஆயிரும். கிட்டாப் வெப்ஹூக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்றதுக்கு, அதாவது கோடை புஷ் பண்ணி விட்டோன்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அதாவது அது வந்து JSON ஃபைலாக இருக்கும், கண்டென்ட் டைப்பு புஷ் த ஈவெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதாவது கிட்டாப்புக்குள்ளே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு யூஸர், அதாவது இன்ஜினியர் வந்து கோடை டைப் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் இதில் பார்த்துருக்கோம். இப்போ கான்ஃபிகரிங் புக் வரைக்கும். அடுத்து கிரியேட் ஜங்கின்ஸ் ஜாப் டு கிட்டாப். அதாவது கண்டினியூஸாக வந்து நமக்கு இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு, அதாவது டெய்லி ஒரு இன்ஜினியர் டெய்லி டைப் பண்ணுவார், அதை புஷ் பண்ணிடுவார். அது கிட்டாப்பில் வந்து ஜங்கின்ஸில் ஆட்டோமேட்டிக்காக போய் ட்ரிகர் ஆகி நமக்கு அப்ளிகேஷனாக வெளியே வர வரைக்கும் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இங்கே பார்க்கணும். ஒரு ஜாப் செட் பண்ணிடுவோம் ஜெங்கின்ஸ் டேஷ்போர்டில். ஃபைஸ்டைல் ப்ராஜெக்ட் ஆர் பைப்லைன், அதாவது நான் சொன்ன ப்ராஜெக்ட் நேமில் ஒரு ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இது கண்டினியூஸாக சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் கிட்டு. ஸோ கிட்ட ரெபாசிட்டரி URL நம்ம டைப் பண்ணுற கோடு எல்லாமே இந்த URL மூலயமா இந்த ஜெங்கின்ஸுக்கு போயிடும். அப்புறம் இதை வெரிஃபிகேஷன் ஆக்சஸ் டோக்கன் மூலயமா SSH எடுத்துக்குவாங்க. பில்ட் ட்ரிகர் கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒரு இன்ஜினியர் கோட் அடிக்கும்போது அது ட்ரிகர் ஆகி அவர் என்ன பண்ணார் அப்படின்றத அது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஆட்டோ ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் டெஸ்ட்டு முடிச்சுட்டா ஆட்டோமேஷன் முடிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட். ஸோ இதில் டாக்கர், ஆன்சிபிள், AWS கோட் டெப்ளாய் இது மூலியமாகவும் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. நான் சொன்ன நார்மல் வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.